திறமையாக வர்ற கலெக்ஷன் நீங்கள் காட்டுங்க, புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கணும், அவ்வளோதான். இது வந்து நார்மலாக வந்து சட்டப்படி போகாத வழிகள். கலெக்ஷன் வரானா நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுங்க, வந்து நிற்கிறான் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டு வாசல் நிற்கிறான், ஆஃபீஸ் நிற்கிறேன், நீங்கள் இல்லைங்க சார் சொல்லி ஃபோட்டோ எடுங்க. எதுக்கு நான் சார் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, நான் எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிடுறேன், இதை காரணமாக வச்சு நீங்கள் ரோட்டில் வரும்போது எனக்கு எதாவது தீங்கிழிப்பீங்க, எனக்கு சந்தேகம் வரும்னு சொன்னீங்கன்னா அவன் யோசிப்பான், கம்ப்ளைண்ட் போய்ட்டு நான் பதில் சொல்லணுமேனு. இப்போ அங்கே அவன் எதிரிலே ஆன்லைன் போலீஸும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசீட் கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெசீது ஒன்று அனுப்புவாங்க. அந்த ரெசீது அவனுக்கே அனுப்புங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார், வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு. இப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு நிறைய வந்து பிரச்சனையில் மாட்டுறது கலெக்ஷன் ஏஜென்ட்கள் வந்து அத்துமீறலில் தான் மாட்டுறாங்க, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். நீ போகிற ஓகே, பணம் கேட்குற ஓகே, நேதிக்கே ஃபோட்டோ எடுத்தா தேவையில்லாமல் ஃபோட்டோ காட்டு, செல்லை காட்டு, கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சிறைக்கு போகிறது உறுதி, புரியுதுங்களா? அதே போல் வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அத்துமீறினா முதல்ல நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது உங்கள் செல்ஃபோனை தான். நான் வச்சிங்க. ஒரு படத்தில் வந்து ஒரு நடிகர் சொல்லுவார், ஒரு சட்ட புத்தகத்தை கையில் எடுங்க, அது படிங்க, சட்டத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, டிஜிட்டல் இண்டியா ஆகி போச்சு, கையிலே வச்சுருக்கீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன், ஒரு ஃபோட்டோ எடுங்க, நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, நீங்கள் பண்ணுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பார்க்காத ஸ்டேஷன் ஆனுவான். ஆனால் உண்மையிலே உலகத்திலே பயந்தவங்களும் யாருன்னா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்கள் தான். அவங்க தான் உண்மையான பயந்தவங்களிகள். ஏன்னா ஸ்டேஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா போனாலே வந்து கேட்க ஒரே கேள்வி, அதுமாரி வீட்டுக்கு போனியா, ஃபோட்டோ எடுத்தியா, சரி உட்காருன்றோம், மாதிரி இதே கிடையாது சார், பணம் வாங்கி தரணும், அது நீ கோர்ட்டில் பார்த்துக்கப்பா, நீ ஏன் வீட்டாண்ட போனேன், அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணினாக்கா நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனையாயிரும், நான் தானே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அப்படின்றது, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருங்கிறது வெளி மாநிலத்தில், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் இல்லை சப் இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம பண்ண வச்சோம்னா அடுத்த தடவை வரமாட்டாங்க. இது வந்து முன்னாடி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் பண்ணுறது கலெக்ஷன் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்முலான ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் மேலேயும் ஒரு பயம் மரியாதை வரும். நிச்சயமாக ஒரு மனுஷன் மேலே மனுஷன் மரியாதை வச்சிருக்கணுங்க. ஒருத்தன் அந்த பணத்துக்காக மிரட்டவும் கூடாது, தவறான வார்த்தைகளை உபயோகிக்கவும் கூடாது. ரெக்கார்டிங் வச்சுருக்கீங்களா, ஃபோனில் ரெக்கார்டிங் போடுங்க, கால் ரெக்கார்டிங் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கீழே வருது பாருங்கள். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகிட்டீங்க, கிரெடிட் கார்டு பர்சனல் லோன், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அது லீகல் ஸ்டெப் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆகுறீங்கன்றதான் இந்த கேள்வி. ஆகும்போது இந்த நடவடிக்கையை நான் சொன்னது சும்மா டிப்ஸ் தான், சட்ட ரீதியாகவும் சொல்லலை, அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இது பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ரெக்கவரி ஏஜென்ட் இருந்து ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.